ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். வீட்டை பார்த்து பயந்துராதீங்க. இது செவ்வாய்க்கிழமை காலையில் தாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. இதை பார்க்கும்போது நைட்டே எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு எப்படி நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமாக தான் இருந்தது. சரின்ட்டு காலையில் எழுந்தனையுமே வீடியோ எடுத்தாச்சு. இப்படி இருந்த வீட்டை எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். எல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டு குப்பை பாருங்கள் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குன்னு. இது வந்து நேத்தோட குப்பையும் இருக்குது. மரத்தோட இலைகள் தான், அவ்வளோ இலைகள் இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணியே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாங்க இன்றைக்கி வேறு வேலுக்கும் அபிஷேகம் செய்யணும், செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபமும் போற்றலாம் அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடைக்கு போய் வெற்றிலையுமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை பறிச்சுக்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாளாகவே பூவோட விலை அதிகமாக இருக்கிறதுனால செம்பருத்தி பூவை வச்சு தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ரோஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அதை வச்சுருந்துமே இது பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பூவே வாங்க முடியல, பூக்காரங்களையும் பார்க்கவும் முடியல, வாங்கவும் முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட செம்பருத்தி பூவை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நேற்று விலாகில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சகோதரி அவ்வளோ ஒரு நம்மளோட காயப்படுத்துகிறவங்களையும் நம்ம வந்து பொறுத்துகிட்டே இருக்கணும், எப்போவுமே பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன். நம்மளோட உடன்பிறப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கவலையாக சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இந்த யோசனைகள் இருக்குதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு வேளை கலியுகம் அப்படிங்கிறதுனால மனிதர்களுக்கு உறவுகளுக்கு உறவுகளே ஒரு போட்டி பொறாமையோட இந்த மாதிரி தான் இருப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்குமே எனக்கு வருது. நான் தான் தொடர்ந்து ஒரு நாடகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு அத்தியாயம் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது கலியுகம் வரப்போகுது, மானிடருக்கு மானிடரை எதிரியாக மாறப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருந்ததுங்க. அதுவுமே தான் எனக்கு இப்போ தோணுது. அப்புறம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? இப்போ நாம் யோசிக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்மளோட வயசுக்கு மூத்தவங்களே பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு நம்ம கூட ஒரு போட்டியோடையும் பொறாமையோடையும் அப்படி ஒரு பழகிறது வந்து அப்படியே அப்பட்டமாகவே தெரியுதுங்க. அது ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஆண்களை கூட இந்த விதத்தில் நம்ம வெற்றலாம், ஆனால் பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிற மாதிரியாக தான் பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? நம்மளோட படைப்பே அப்படி தானா? இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உறவுகளுக்குள்ளே ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்? கொஞ்சம் நம்ம அன்போடையும் ஒரு பாசத்தோடையும் இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் சரி, ஒரு உறவுகளும் சரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதை ஏன் யாருமே யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நம்ம மாறாத வரைக்கும் அவங்களுமே மாற மாட்டாங்களோ அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஒரு வழியாக நான் பார்த்திங்கன்னா வேலுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள், அதுக்கப்புறம் நீர் 3ஐயும் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. பாப்பா பார்த்திங்க அப்படின்னா நான் செம்பருத்தி பூ வச்சிட்ருக்கும்போது அவங்க பிச்சு ரோஸ் இதழ் மாதிரி அழகாக வச்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வேக வச்சுருந்தேன். சரி, அதையவே வந்து நைவேத்தியமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சிட்றேன். நேற்றுக்கும் இன்றைக்கும் தான் பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வைக்கிறதுக்கு மறக்காமல் வைக்கிறேன். நேற்று பச்சை பயிர் வச்சுருந்தேன், இன்றைக்கி வந்து சுண்டல் வச்சுருக்கிறேன். 2 நாளாக மறக்காமல் நைவேத்தியம் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுண்டல் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, உங்கள் வீட்லேயுமே எல்லோரும் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ரொம்ப அன்பானவங்களை ஒரு குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஏன் இந்த மாதிரியெல்லாம் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பேசுகிற இந்த வார்த்தைகளாவது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் பலத்தை தான் சுற்றி இருக்கிறவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஒரு தப்பே செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள எந்த விதமான ஒரு கேள்வி கேட்குறதோ, விமர்சனம் பண்ணுறதோ, காயப்படுத்துகிறதோ அப்படி பயந்துக்கிறாங்க. அதுவே நியாயமாக யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதிப்புமே செய்யாமல் இருக்கிறவங்கள, ஒரு அன்போடு இருக்கிறவங்கள பார்த்திங்க அப்படின்னா வேணுன்ட்டே காயப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நானுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நானுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் எல்லாருமே வேணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, அதனால் எனக்குமே நிறைய
காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்லேயே செம்பருத்தி பூ இருக்குதுன்னு வைங்களேன், அந்த செம்பருத்தி பூ யார் வேணாலும் பறிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு தான் பறிக்கணும், இல்லைன்னா பறிக்கிறதுக்கே பயமாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான்லாம் அப்படி இல்லை, யார் வேணாலும் வந்து பறிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி விடுறதே பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா, நான் பறித்து சாமிக்கு வச்சாலும் கூட என்ன நீயே பறித்து எல்லாம் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு சிலர் கேட்கும்போது தான் எனக்கு தோணும், நம்மளும் மற்றவங்க மாதிரி தான் இருக்கணும் போல இருக்குது. கொடுத்தோம் அப்படின்னாலும் எங்கள் ஊர்லையெல்லாம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, கொடுத்தும் நல்ல பேர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. நம்மளுக்கு கூட வைக்காமல் மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னாலும் இந்த மாதிரி கூட யோசிப்பாங்களா? ஏதாவது ஒரு நாள் முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன், அப்போ மட்டும் பறித்து வச்சுக்குவேன். அந்த நேரத்தில் இல்லைங்கும்போது எனக்கு ஒருத்தவங்க கேட்கும்போது இப்படி கூட கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கிற பூவை நம்மளே பறிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கூட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சுங்க. இதை எந்த விதத்தில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ரசமும் சுண்டல் குழம்பும் வச்சுருந்தேங்க. இந்த மியா பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருந்தது. சரி பாப்பாவுக்கு ரசத்தோடு ஊட்டி விட்டுட்டு அந்த மியாவுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர் வந்து இந்த பக்கமாக போட்டு உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்போல்லாம் உப்பசம் தாங்க முடியலைங்க, வெயில் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு கொளுத்துது. அதனால் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம் போல தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரின்ட்டு இந்த பக்கமாக வரணும்னு தோணுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் அப்படி ஒரு உப்பசமே தெரியல. உள்ளுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உப்பசமாக இருக்குது. தப்பி தவறி வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு உப்பசமாக இருக்குதுங்க. பகலில் தெரியாமல் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கு நானும் ஒரு வாட்டி தூங்கிட்டேன். அந்த உப்பசத்தை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படி ஒரு வேக்காடாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த செடிகள்கிட்ட வந்தோம் அப்படின்னா அது தெரியறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் அவ்வளோதாங்க. அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லையெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சரி, நான் ஓவராக புலம்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றவங்களை பற்றி பேசியே. சரிங்க, இந்த மாதிரி நம்ம என்ன தான் நம்ம பாசத்தை காட்டினாலும் அன்பை காட்டினாலும் என்ன ஒரு நல்லது பண்ணாலுமே அதை வந்து உதாசீனப்படுத்துகிறவங்களும் நம்மளை காயப்படுத்துகிறவங்கள பற்றியும் நினச்சது பேசுனது எல்லாமே போதுங்க. இனி நமக்காக கொஞ்சம் யோசிப்போமே. நமக்கு என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையும் இன்னும் சிறப்பாக மாறும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தெல்லாமே வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதிகாலை நேரம் மட்டும்தாங்க. உடன்பிறப்பே உங்களுக்கு நான் சொல்கிற விஷயமுமே இதுதான். உங்களை மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சப்போர்ட் கிடையாது, உங்களை மாதிரியே தான். யாரை பார்த்தாலும் நம்ம அன்பாக இருக்கிறதுனாலையோ பாசமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ நம்மளை வந்து ஒரு பழி போடுறது, ஒரு காயப்படுத்துறது, இந்த மாதிரியாக தாங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு ஆள். உங்களை மாதிரி ஆள் வந்து நிறைய பேர்த்துக்கு தேவை. எனக்கு தேவை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவை, உங்கள் குடும்பத்துக்கு தேவை, உங்கள் குழந்தைகளுக்கு தேவை, உங்களுக்கே கூட நீங்கள் தேவை. உங்களை மாதிரி ஒரு ஆள் சிறப்பான ஆளை மிஸ் பண்ணுறவங்க தான் அவங்க தான் வருத்தப்படணும். இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் ஒரு பொறுமையாக இருந்திருப்பீங்க, இல்லை சகிப்புத்தன்மையோடு இருந்திருப்பீங்க. எல்லாத்தையுமே தாண்டி உங்களால் வந்து இதையெல்லாம் சகிச்சிக்க முடியல அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அந்த கடவுள் கொடுப்பாரு. இல்லைன்னா நீங்களே உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வர்ற அளவுக்கு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய எனக்குமே நடந்திருக்கு. என்னை புரிஞ்சுக்காதவங்க, என்னை தப்பாக பேசுகிறவங்க எல்லாருமே நான் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை அந்த கடவுளுமே கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் என் கண்ணிலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளுமே என் வாயிலிருந்தும் சரி என் மனசுலேருந்தும் வந்தது கிடையாது. கண்கள் அப்படியே கலங்கும். நாம் வந்து அறியாமல் எப்படி சொல்கிறது, உண்மையான அன்போடு இருந்ததுனால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கடவுள் நம்ம கண் முன்னாடியே காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான உணவு நான் நிறையா தடவை உணர்ந்துருக்குறேங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு உண்டான பாடம் அந்த கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உங்களோட நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த அதிகாலை நேரத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்குது, உங்களை இன்னும் சிறப்பாக உங்களை ஒரு அழகாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச
உங்களுக்கு நீங்களே நேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக உங்களை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். உங்களை மாதிரியான ஆள்கள் கண்டிப்பாக என் கூடயுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலையுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆளாக, தன்னம்பிக்கையான ஒரு ஆளாக, தைரியத்தோடு உள்ள வரணும் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். உடன்பிறப்பே நீங்கள் பார்க்குறீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து கொஞ்ச நாளாக உங்களோட கமெண்ட்ஸுமே வர்றதில்ல. நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும். அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். அதை நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆள், என்னை மாதிரி ஆள் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். அதனால் நம்மளை மாதிரி ஆள்கள் என்றைக்குமே நம்ம தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ராய் களி தாங்க குக்கரில் செஞ்சுருந்தேன். யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சுருந்தேன். ஈஸியாக தான் இருந்தது. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு குக்கர்லேயே ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே வேக விடணும் கொஞ்சம் நேரம். ஓரளவுக்கு ஒரு அந்த தண்ணியோட்டு இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா கெட்டிப்பதம் வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 விசில் பக்கம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா களி சூப்பராக ரெடி. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தாங்க செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.